வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தற்குறிகளின் மங்காத்தா, அதாவது உள்ள வெளியே. கேமோட ரூல்ஸ் என்னென்னா, ஒரு ஆள் உள்ளே வந்தால் ஒரு ஆள் வெளியே போகணும். இதுதான் ரூல்ஸ். சரி வாங்க பார்க்கலாம். முதல்ல எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லலாமா? தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக சீட் எடுக்கலாம். யார் வரான்னு பார்க்கலாமா? போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் இதோ வருகிறார். உங்க புடனைக்கு பின்னாலதான் நிக்கிறேன். நம்ம கேம்ல உள்ள புஷி ஆனந்த் வந்திருக்காப்ல. சரி, வெளியே அவுட் ஆகுறது யாருன்னு பார்க்கலாமா? அங்கேதான் நான் தப்பட்டேன். ஒரு அரசியல்வாதியை கொண்டாந்து இதுக்குள்ள விட்டது. அவர் அரசியல்வாதியா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இனிமே இது இருந்த இல்லாம இருந்து என்னடா முதல் சுற்றுலையே அப்பாவை வெளியே அனுப்பிட்டீங்க. சரி வாங்க ரெண்டாவது சுற்று போகலாம். ரெண்டாவது சுற்றுல ஒரு மெயினான புள்ளி தான் வரப்போகுது. சரி வாங்க பார்க்கலாம். ஒரு குறை சொல்லி பார்ப்போம். ஒரே ஒரு குறை. நம்ம கேம்ல இப்போ உள்ள ஆதவர்ஜனா வந்திருக்காரு. சரி இப்போ வெளியே போக போறது யாருன்னு பார்க்கலாமா? தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவின் மாமியார் லீமா ரோஸ் அதிமுகவில் இணைந்திருக்கிறார். உங்க அம்மாக்கு எவ்வளவு திமுறுப்பும் தான் நான் டிவிக்கேல இருக்கும்போது அது போய் ஏடிஎன்கேல சேரும். அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கீங்க? அந்த கட்சியிலே அவனும் ஒன்னும் மதிக்க மாட்டான். இதுல நம்ம வேற மதிக்கணுமா உன்ன? சரி வாங்க அடுத்து நம்ம கேம்ல உள்ள யாருன்னு பார்க்கலாமா? தலைவர் தளபதி எவன் ஒருவன் உழைத்தான் அன்று சைக்கிள் ஓட்டிக்கொண்டு யார் போஸ்டர் ஒட்டினாரோ அவனுக்குத்தான் நீ பதவி கொடுக்க வேண்டும். இந்த சுற்றுல உள்ள நம்ம செங்கோட்டை அண்ணன் வந்திருக்காப்ல. சரி இப்ப வெளியே யாரு போறேன்னு பார்க்கலாமா? முன்னாடி அவங்கள்ட்ட இதை வந்து நம்ம ஒப்படைச்சிடுறோம். என்ன விஜயன், அப்ப இவ்வளவு நாள் உழைச்சவங்க கட்சிக்காரனுக்கு அல்வாதானா? அடுத்த நம்ம உள்ள வெளியே விளையாட்டுல விஜயோட முக்கியமான ஒரு க்ளோஸான புள்ளி வரப்போகுது. சரி யாருன்னு பார்க்கலாமா? தூத்துக்குடியில் தனது நண்பர் ஸ்ரீநாத்துக்கு பதவி கொடுத்த நிலையில் சரிங்க, விஜயோட ஃப்ரெண்டு உள்ள வந்திருக்காங்க. இப்போ கண்டிப்பா ஒரு ஆள் வெளியே போய் ஆகணும். யாருன்னு பார்க்கலாமா? வீட்டுக்கு 2 வருஷமா நான் போகல. ஏன்னா கட்சியே நான் முழு மூச்சியா நான் வந்து இருந்து நான் கட்சிக்காண்டி பாடுபட்டேன். ஆனா இவங்கள என்ன வைஃபையே டிஎம்கே கைக்குள்ளின்னு சொல்லும் போது நானா எவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் சொல்லுங்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? அஜிதாக்காவை பார்த்தா கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. 2 வருஷமா கை காசெல்லாம் போட்டு உழைச்சாங்க. சரிங்க நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகலாமா? வழக்கமாக நம்ம உள்ள வெளியே தான் மங்காத்தா கேம் விளாடுவோம். ஆனால் இந்த ரவுண்டு மட்டும் வெளியே உள்ள விளாட போகிறோம். சரிங்க ஃபர்ஸ்ட் வெளியே பார்க்கலாமா? சென்னை டிஜிபி ஆபீஸ்ல போய் வாய்ஸ் ஆஃப் சரத் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. இதை நாங்க எதுக்கு கொடுத்திருக்கோம்னா கிட்டத்தட்ட 18 இருந்து 19 பிள்ளைங்களை செக்ஷுவலா ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, டிவிக்கு பேரை யூஸ் பண்ணி விஜய் பேரை யூஸ் பண்ணி விஜய் பார்க்கணும்னா விஜய் பக்கத்துல நிக்கணும்னா இல்ல டிவிக்கு மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும்னா வாய்ஸ் ஆஃப் சரத் கூட படுத்தாதான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனே வந்து ஓபன் டாக் கொடுத்திருக்கான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. நான் பேச தாங்க முடியல. நான் வந்து என் கால்ல வந்து விழுங்குறேன். என் கால்ல விட்டுறேன் நான் பேசுறத. டிவிக்கு வாய்ஸ் ஆஃப் சரத்து கெத்து தான் போல. வெளியே இவ்வளோ அசால்ட்டாக பேசிட்டான். அடுத்ததா உள்ள பார்க்கலாமா? உள்ளனா சாதாரண உள்ள இல்லை, ஜெயிலுக்குள்ள. நான் விஜய் எனக்கு சப்போர்ட் பண்றேன்ற ஒரே காரணம் தான் என்னை வந்து இப்படி அசிங்கப்படுத்துறானுங்க. எனக்கு வேற வழி தெரியல. மன்னிச்சுக்க நண்பா. ஐயே இந்த அங்கிள் அழுறாரு. டேய் பாலியல் சரத்து, உன்னை பெரிய ஆளுங்களை நினச்சிட்டு இருந்தேன். இப்படி சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க. ஓகேங்க, இனிமே தான் கேம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பெர்சன் உள்ள விளையாட வராங்க. அடுத்ததுல என்னெல்லாம் பண்ணலாம்னு இருக்கீங்க? நான் சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க, டெஃபினெட்லி. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. இந்த கேமில் மெயினாக நம்ம அண்ணி உள்ளே வந்திருக்காங்க. சரி இப்போ கண்டிப்பாக ஒரு மெயினான டிக்கெட் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். சரி வெளியே யாருன்னு பார்க்கலாமா? ஏய்
உன்னை மாவட்டம் ஆக்குனதே நான் தான். நன்றியை மறந்துட்டு எனக்கே உத்தரவு போடுறியா? நான் நினைச்சா ஒன்னும் பண்ண முடியாது. ஏதாவது பிரச்சனை பண்ணுன்னு நினைச்ச சின்னதா ஒரு சவுண்ட் தான். ஃபோர்ஜரின்னு பேர் எடுத்த நீ பொறுக்கி நார வேண்டியிருக்கும். போ போடா. ஃப்யூச்சரில் இது கன்ஃபார்மாக நடக்குங்க. நம்ம அந்நியார் என்னைக்கு உள்ளே வராங்களோ அன்னைக்கு வெளியே தூக்கி போட்டுருவாங்க நம்ம புஷி ஆனந்த. அடுத்ததான் நம்ம உள்ள வெளியே ரவுண்டில் நான் ஒரு வெறி பிடிச்ச டிவிக்கே ரசிகை வராங்க. சரி, அது யாருன்னு பார்க்கலாமா? என்ன சொல்றது, எனக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, எல்லாமே என் தம்பி தான். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு படிக்க. இந்த டிவிக்கு வெறி பிடிச்ச ரசிகை இப்போ உள்ள பார்த்துருக்கோம். சரி, வெளியே அவங்க எங்க இருக்காங்கன்னு பார்க்கலாமா? எல்லாமே இப்படிதான் அந்த பொண்ணு இருக்கு, கேட்டு பாருங்க மேடம். ஹலோ, என்ன சோறு கறியா? உனக்கே சரி வருது இல்ல? ஆமா, நான் வாயடிதான். இவ்வளோ நேரம் நம்ம உள்ள வெளியே கேம் சிறப்பாக விளையாடி கொண்டிருந்தோம். இப்போ அதே கேமில் திடீர்னு ஒரு ஜோக்கர் வந்திருக்கு. சரி வாங்க, ஜோக்கர் யாருன்னு பார்க்கலாமா? அந்நியார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் காலையில இட்லி அவிப்பாங்களே, அப்ப என்ன சத்தமா வரும்? இட்லி அவியும் போது விசில் சத்தம் தானே கேட்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அடுத்தது நம்ம உள்ள வெளியே நிகழ்ச்சியில் மெயின் டிக்கெட்டை இந்த வாட்டி வரப்போகுது. சரி வாங்க, உள்ள யாருன்னு பார்க்கலாமா? இப்போ உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன். நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சதும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் நேரடியா வந்து என்னுடைய சொந்தங்களாகிய உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். ஓகேங்க, உள்ள வெளியே கேமில் இப்போ உள்ள முடிஞ்சு போச்சு. விஜயன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் இண்டிவிஜுவலாக வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, வெளியே பார்க்கலாமா? இந்த புகைப்படத்தை பாருங்க. அதாவது உறுப்பினர் அட்டை கொடுக்குறாங்க, விஜய் வரலையா, அதனால அவரோட பேனரை தூக்கி வச்சு விஜய் வந்து உறுப்பினர் அட்டை கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. உங்க விஜய் உயிர் என்ன வரனா, உங்க விஜய் எளியவன் குரல் தான், உங்க விஜய் தனியாள் இல்ல கடனா, உங்க விஜய் எளியவன் குரல் தான், உங்க விஜய் தனியாள் இல்ல கடனா. லூஸ் இல்லனே, மென்டல். ஏண்டா உனக்கு என்னாச்சுடா?